ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோட்டலில் செய்கிற வெண்பொங்கல் அதே டேஸ்ட்டில் அதே மெத்தடில் வீட்டில் எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பச்சரிசியும் பாசிப்பருப்பும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ தண்ணி 4 கப்பு தண்ணி, 1 கப் அரிசிக்கு 4 கப்பு தண்ணி. இப்போ தேவையான அளவு அரிசி பருப்பு குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி, சால்ட்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி நல்லா விசில் விட போகிறோம். நான் 6 விசில் கிட்ட வெட்டி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் நல்லா குழஞ்சிருக்கும். இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ தாளிப்பு போட்டுடலாம். ஒரு கடாய் வச்சு கடாயில் தாராளமாக நெய் ஊற்றிக்கலாம். இப்போ மிளகு, ஜீரகம், முந்திரி அதிகமாகவே சேர்த்துருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு எல்லாமே பொரிஞ்சோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு பொங்கலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டான வெண்பொங்கல் ரெடி ஆயிரும். சூடாக சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு. ஃபார் மோர் ஈஸி ரெசிபீஸ் ஃபாலோ மீ ரன் ஐஷா vlog. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.